வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஒன் பாட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஒன் பாட் ரசம் சாதம். ஸோ குக்கர்லேயே வந்து நம்ம எப்படி ரசம் சாதம் செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம கேட்ரினில் கிடைக்கிற மாதிரியே வந்து ஒன் பாட் ரசம் சாதம் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ரசப்பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து காரத்துக்கு வந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கொஞ்சம் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கமன்னு நம்ம ரசப்பொடி வீட்டிலே ரெடி. இந்த ரெசிபிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற ரசப்பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாகவே எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்காமே நீங்கள் வந்து இது செய்யலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகி நம்ம நெய்லாம் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். கடுகும் சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். நம்ம விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பெரிய பல் பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஆப்ஷனல். இன்கேஸ் உங்களுக்கு பூண்டு வேணான்னா நீங்கள் பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாய் வந்து 2 பாதியாக பண்ணி போட்டுடலாம். இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து அரிசி வந்து நல்லா ஊற வச்சு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பச்சை அரிசி இல்லைன்னா ரெகுலர் சாப்பாட்டு அரிசி எது உங்களுக்கு விருப்பமோ அந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பருப்பு. ஸோ அதுதான் வந்து ரேஷியோ. 1 கப் அரிசிக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பருப்பு எடுத்து அதுவும் நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசப்பொடி மொத்தத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற ரசப்பொடி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம இப்போ புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளியை வந்து 1 கப் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஃபைனலாக வந்து மூடி போட்டுட்டு இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். சாதம் வந்து நல்லா வெந்து குழையணும். இப்போ பாருங்கள், நல்லா விசில் வந்து ஸ்டீமாக இறங்கிடுச்சு. இப்போ வாங்க லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பரான ரசம் வாசனையோட கமன்னு நம்ம ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருக்கலாம் சாதத்தை. இப்போ இது எப்போயுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தளர்ந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பரிமாறும் போது வந்து 1 கப் அளவுக்கு வந்து சூடான தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து பரிமாறிக்கிங்க. அப்போ கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கும். இது கூட வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி இதில் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரசம் சாதம் ரெடி. வாங்க இது வந்து நம்ம பரிமாறிடலாம். ரொம்ப சூப்பரான ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரசம் சாதம் வந்து ஒரு ஒன் பாட் டிஷ்ஷாக ரெடி. கண்டிப்பாக இது அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வத்தல், அப்பளம், அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ரசம் சாதத்துக்கு பிடிச்ச எந்த சைட் டிஷ் வேணாலும் இது கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.